श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 44வது ஸ்லோகம். பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபிசஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்தப்ரஹ்மாதி வர்த்ததே. பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபிசஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்தப்ரஹ்மாதி வர்த்ததே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், தேன பூர்வாபியாசேன ஏவ தேன, அதாவது போன ஜென்மத்தில் அவன் இதெல்லாம் செய்தான், மேலும் அதைவிட மேலான சித்திகளை எய்துவதற்கு முயற்சி செய்வான், முயல்கின்றான் அப்படின்னு சொன்னார்ல. அதுபோல் முயற்சி செய்யும் பொழுது ஏற்பட்ட இந்த ஜீவனுக்கு போன ஜென்மத்திலே என்ன பிற ஜென்மத்துக்கு முன்னாடியோ ஏற்பட்ட அந்த பழக்கத்தினாலேயே அவசஹா அபி, அவனுக்கு அது தெரியல, இருந்தாலும் அதை அவனுக்கு உணரவே முடியாது. நம்ம தான் சொன்னோம், அப்படி உணர்வதற்கு பெருமாள் எந்த ஜீவனுக்கும் அனுகிரகம் இல்லை. எல்லாமே என்ன பண்ணணும், அப்பழிச்சுதான் நினைவு இருக்கவே இருக்காது. அப்படின்னா அவசஹாபி, அவ்வாறு தான் உணராவிடனும் கூட அவன் சஹா ஹ்ரியதேஹி, அதன் மூலம் கவரப்படுகிறான். எதுக்கு இங்கெல்லாம் போனமா இருக்கு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அதுபோல் அட்ராக்ட், he gets himself attracted to this type of என்ன, இதுபோல் ஒரு யோகத்துக்கு தன்னை தயார் பண்ணிக்கலாமா, அவெல்லாம் அப்படி பண்ணுறேன், நம்ம கூட பயிற்சி பண்ணி பார்க்கலாமே, வில் ட்ரை அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அவன் முன்னே போகிறான். அதுக்குள்ளே போய் இன்வால்வ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான் அன்றோ. அதனால் யோகத்தின் ஜிக்ஞாசுரபி, யோகத்தின் உண்மை பொருளை ஆராய விரும்புவன் போல ஆராய விரும்பியவன் கூட என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒரு பழக்கம் வரும். யாரோ ஒருத்தன் யோகம் பண்ணிட்டு இருக்கான், அவனோடு போய் சேர்ந்துக்கலான்னு இருக்கும். அதனால் சப்த பிரம்மமாகிய வேதம் கூறும் கர்ம பலனை கடந்து செல்கிறான். இதுக்கு யோகம் என்ன சொல்கிற, வேதம் இந்த கர்மாவை அனுபவிக்கணும், அந்த கர்மாவை அனுபவிக்கணும், இப்படி இருந்தால் அதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறது இல்லையா. அதெல்லாம் தாண்டி இதுபோல் ஏற்கனவே ஒருத்தன் யோகம் பண்ணின்னு இருக்கானே, அவனோட கூட போய் சேர்ந்துக்கிறான், இவனுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து அவனுக்கு இந்த ஜென்மாவில் இன்னும் கொஞ்சம் தூரம் முயற்சி பண்ணுவான். அதாவது போன ஸ்லோகத்தில் சொன்னார், மேலும் மேன்மையான நிலையை அடைவதற்கு முயல்கின்றான் அப்படின்னு சொன்னார். என்னது சம்சித்து அப்படின்னு, சம்சித்தவ் அப்படின்னு கேட்டார். பூயஹா அப்படின்னு சொன்னால் இங்கேயும் அதை போல் என்ன சொல்கிறார் பெருமாள் இந்த ஸ்லோகத்தில், ஜிக்ஞாசுரபியோகஸ்ய சப்த பிரம்மா அதிவர்த்ததேன்னு சொன்னால் அதையும் அந்த யோகம் வேதம் சொல்லக்கூடிய சப்த பிரம்மம், வேதம் என்பதே என்ன, சப்த பிரம்மம், வேதம் என்றாலே ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் தான், பரபிரம்மம் தான். அது என்ன பண்ணுது, சப்த பிரம்மம், வார்த்தைகளாலும் சொல்களாலும் அந்த ஒலி மாறாமல் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் வேதத்துக்கு என்ன பேர், சப்த பிரம்மம். அந்த சப்த பிரம்மம் சொல்லக்கூடிய கர்மபலனையும் தாண்டி அதிவர்த்ததே கடந்து செல்கின்றான். அதனால் என்ன ஆகும்னா, அவனுக்கு இந்த பிறவியில் இன்னும் கொஞ்சம் அந்த யோகத்தில் மேலும் மேலும் முயற்சி செய்யலாம். சில நேரத்தில் இது எப்படின்னு கேட்டால், இதுபோல் சென்ற ஜென்மத்தில் இருக்கிறது ஏதான நினைவு இருக்குமான்னு கேட்டால் அதற்கு ரொம்ப சரியான பதிலே கிடையாது, இருக்கவே இருக்காது. அப்படி நம்ம பொதுவாக யோசித்து பார்த்தோமான, போன ஜென்மத்தில் நம்ம என்னவாவோ இருந்தோம், ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருந்தோம், இல்லை ஒரு ஸ்டேஷனில் மூட்டை தூக்கின்றதோம் அப்படின்னா, அதெல்லாம் இப்போ நம்ம நினைவு இருந்தால் அந்த ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கணும்னு தோணுமா? எந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருந்தோன்னு போய் பார்க்க முடியுமா? ஒரு மனுஷனுக்கு ஆயுட்காலம்ன்றது 100 வயசு இருக்குன்னு வைங்க. ஒரு 100 வயசுன்னு சொன்னால் முதல் 10 வருஷம் 20 வருஷம் எந்த வேலைக்கும் போக முடியாது. 25 வயசுக்கு அப்புறம் தான் வேலை போவோம். 25லேருந்து 65 வரைக்கும் தான் வேலை செய்வோம். அப்போ 65க்கு அப்புறம் அந்த ஜென்மாவில் எப்போ உயிர் போச்சுன்னு தெரியாது. அப்போ நம்ம அங்கே போய் அந்த 40 வருஷம் ஒரு இடத்துல இருந்தோமே, பள்ளிக்கூடமெல்லாம் தொடர்ந்து தானே இருக்கும். தொடர்ந்து நம்ம இப்போவே நம்ம படித்த பள்ளிக்கூடம் 4ஆம் கிளாஸ் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தோம்னா அந்த ஸ்கூல் இன்னும் தானே இருக்கும். அதனால் தொடர்ந்து அதை பற்றி யோசிக்கும் பொழுது அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தோணும். போனால் அதெல்லாம் நினைவு இருக்குமா? முதல்ல நினைவே இருக்காது. அது ஒரு நாளும் சாத்தியமில்லை. ஆனால் சில பேர் சில இதெல்லாம் சொல்லுவாள், ஒரு எவிடன்ஸ்லாம் சொல்லுவாள். யாரோ ஒருத்தர்
ஒரு கனவு வருது அவருக்கு. அதில் வந்து காட் இஸ் ஹியர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு சின்ன குறுஞ்சவர் ஒரு பில்டிங்கோட சைடில். ஆனால் அதில் என்ன போட்டிருக்கு, ஒரு சாக் பீஸில், அதாவது சுண்ணாம்புக்கல் பக்கத்தில் ஒரு செவுத்துலேருந்து பழைய சுண்ணாம்புக்கள் விழுந்தால் அதில் எடுத்து காட் இஸ் ஹியர் அப்படின்னு எழுதியிருக்கு. அது அந்த மனுஷனுக்கு, அது ஒரு ஜென்டில்மேன், அவருக்கு வந்து ஒரு 55-60 வயசு இருக்கும். அவருக்கு வந்து அது என்ன போட்டிருக்குது, அந்த காட் இஸ் ஹியர்ன்ற பார்க்குறத அவர் கனாவில் பார்த்தார். உண்மையில் அவர் கனவுல பார்த்தாரா, கார்த்தால 4 மணிக்கு அரை தூக்கத்தில் இருக்கும்போது பார்த்தாரா, இல்லை தூக்கமும் விழிப்பும் நடுவில் ஒன்று இருக்குமே அது மாதிரி இருக்கச்சே பார்த்தாரான்னு தெரியல. ஆனால் அதை பார்த்து தெரிஞ்சுனுட்டார் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு. அதை பற்றி யாரையான கேட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுபோல் ஒரு நடக்கிற இடம், புல்வெளி, ஏரிக்கரை, அதில் இருக்கிற மண், அந்த சகதி, அது மாதிரிலாம் தேடிண்டு அதை கனால வந்ததை போய் தேடி போய் பார்க்க முடியும்னு யாரான நம்புவாளா? ஏதோ இருக்கா யூ பிரஷ் இட் அசைட் அப்படி நாம் கூட சொல்லுவோம். நம்மளுக்கு எதோலாம் கண்டபடி கனா வரும், செவத்தில் ஏற மாதிரி, சாக்கடையில் இறங்குற மாதிரி, அதெல்லாம் வருமா தான் இருக்கும். எல்லாருக்கும் கனவு வரும். கனவு என்பது உளவியலாளர்கள் நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு கேட்டால், ஒரு மனதின் ஆழ்மனதின் வெளிப்பாடு. அந்த எங்கேயான போனால் மழையில் சாக்கடையில் மாட்டின்னு போகிறோன்னு எப்பயானு நினச்சினுட்டோமான அந்த நினைவு கொஞ்சம் ஆழமாக பதிஞ்சுடுத்துன்னு வைங்க. கொஞ்ச நாள் கழித்து அதுபோல் எண்ணங்களை கொண்ட ஒரு கனவு. பிகாஸ் த பிரெயின் டசன்ட் வாண்ட் டு ஸ்டோர் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் அது என்ன பண்ணாது, வச்சுக்காது. அதுக்கே தெரியும் இது தேவையில்லை. ஏற்கனவே நிறைய ஃபோல்டரில் பகவத்கீதை ஸ்லோகம்லாம் இருக்குது. அதுக்குள்ளே சாக்கடையில் இறங்கி நினைக்கிறது அதுவும் ஒரு ஃபோல்டரில் இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியில் தள்ளிவிடலாம் அப்படின்னு அது நினைக்கும். அப்படி நினச்சி அது வெளியில் தள்ளினா அன்றைய தினம் அதுபோல் ஒரு கனவு வரும். உடனே நம்ம ஒரு எந்த சாக்கடையில் இறங்கி நடந்தோம், எந்த மழையில் நம்ம துணியெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டுருக்கு போனோம், உடம்பு கீழெல்லாம் ஜலம் ஓடுறது அப்படின்னு சொன்னால் அதை தேடிக்கண்டு போக முடியாது. அதனால் நம்ம பெரியவாளாக என்ன சொல்லுவா, அதுபோல் கனவுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுக்க வேண்டாம். யூ பிரஷ் இட் அசைட் அப்படின்னு அதெல்லாம் விளக்கி தள்ளு. அந்த மாதிரி எதனா சொப்பனங்கள் வந்ததுன்னா அதுதான் பெருமாளே சொல்கிறார். என்ன பண்ணுறார், துர்சொப்பனக தஸ்ய நசியதி அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளே என்ன பண்ணுறார், நம்மளுக்கு கெட்ட கனாவு வந்ததுன்னா பெருமாளை நாராயணாவை கூப்பிடு, அந்த கெட்ட கனாவோட இது அது கெட்ட கனான்னு அது என்ன பண்ண பிரஷ் இட் அசைட்னு சொல்கிறார். ஆனால் இதுபோல் நம்ம எங்கேயோ ஒரு நாள் எதையோ பார்த்தோம், அது கனாவில் வந்தது அப்படின்னா அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, எத்தனையோ வருடங்கள் கழிச்சு அதுபோல் போகும்பொழுது அந்த காடிசியரை நம்ம அங்கே பார்க்குறோன்னு வைங்க. அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அது கனாவில் பார்த்தது தான், போன ஜென்மாவில் பார்த்ததில்லை. கனாவில் பார்த்ததே மீண்டும் சில வருடங்கள் கழித்து, சில வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்துல போய் நம்மளால் பார்க்க முடியும். ஏதோ எங்கேயோ போனோம் அந்த இடத்துல அதுபோல் 4-5 அந்த காட்டில் இருக்கிற வீடு இருக்குல்ல, கொடி, கோவக்காய் கொடி, அந்த மாதிரி எதெல்லாம் முஷுக்க கொடியெல்லாம் எந்த இடத்துல வேணால் வரும். அதுபோல் அந்த கொடிக்கு நடுவில் அந்த ஒரு குறுஞ்சவரில் நம்ம அதை பார்க்குறோம்னு சொன்னால் ஹவு தட் எக்ஸ்பீரியன்சஸ் வில் பி அப்படின்னா அது யாரோடையான பகிர்ந்துக்கணும், நம்மளோட கூட யாரான இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் பயம் வரும், வேகமாக என்ன பண்ணுவோம், திரும்பி எட்டி நடைய போட்டு பொதுவாக எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு வருவோம். அதனால் பழைய அனுபவங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணாது, மனதிற்கு இனிமையை தருவதற்கு வாய்ப்பில்லை. இதுபோல் இந்த ஆத்ம விசாரம் பண்ணும்பொழுது யோகத்தில் நழுவி விட்டவனுக்கு, அதனால பெருமாள் என்ன சொல்கிறார், தத்துவத்தை ஆராய விரும்புவனுடைய தொடர்பு கிடைக்கும். சப்த பிரம்மம் என்கின்ற வேதம் இருக்கே அது கூறும் கர்ம பலனை தாண்டி அதிவர்த்ததே. மேலும் மேலும் அவனுடைய வாழ்க்கை பயணம் என்ன பண்ணுறது, கடந்து செல்லும். வாழ்க்கை பயணம் தொடர்ந்து நடக்கும். இந்த ஜீவனுக்கு இந்த சரீரம் முடிகிற வரைக்கும் இந்த சரீரத்தில் ஒரு பயணம் இருக்கும். அந்த பயணம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.